ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வெஜிடேரியன்ஸ்க்கு வெஜிடபிள் இல்லைனா பிரியாணியே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பன்னீர் மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான அல்டிமேட்டான பிரியாணி ரெடி பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு கப்பில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 10 பூண்டு பல் உரித்து சேர்த்து 2, 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதோடு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ரொம்பவும் வதங்க விடாமல் பாதி வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை அலசி இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் சோம்பு, பூண்டு, தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது அதை விட சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். இதோட தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலாவோட பச்சை வடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தயிர் சேர்க்கும் போது இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தயிர் மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். எந்த பவுலில் அரிசி அளவு எடுத்தோமோ அதே பவுலில் 2 மடங்கு தண்ணியை விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதோடு சேர்த்து உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி சேர்க்கறதால அரிசி உடையாமலும் இருக்கும், சாதம் நல்லா நீளமாகவும் இருக்கும். இந்த மாதிரி மெல்லமாக கலந்து விட்டுட்டு மேலே தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடணும். அரிசி பாதி அளவு வெந்ததும் இடையில தட்டை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு மறுபடியும் அப்படியே தட்டை மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும். சாதம் நல்லா நீளமாக வெந்துடும், உடையாமையும் இருக்கும். சாதம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இதை பட்டரில் கூட வறுத்துக்கலாம். ஆனால் நெய்யில் வறுக்கும் போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்க சாதத்தோடு இதை கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. நல்லா நீளமாக வந்திருக்கு பாருங்கள். இது மேலே பன்னீரை கொட்டி 1 ஸ்பூன் நெய் விட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டிங்கன்னா சாதம் உடையக்கூடாது. மெல்லமாக கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பன்னீரை கடைசியாக வறுத்து சேர்க்கறதுனால மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த பன்னீர் பிரியாணி மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்பினீங்கனாலே போதும். பசங்க ஸ்கூலில் கொஞ்சமும் மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டு வருவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.